ஹலோ கைஸ், நான் இப்போ பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ எக்கை எப்படி ரிப்சர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். நிறைய பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்போ நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபீலிங்லேயும் இருப்பாங்க. ஸோ என்னோடய ஜேர்னியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களோட டே சைக்கிள் 28 டேஸ், மென்சுரல் சைக்கிள் 28, 30 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு டே 15 அந்த மாதிரி எக்கு ரெப்சர் ஆகும். 14, 15 அந்த மாதிரி. ஸோ இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது டே 10, ஸோ பீரியட்ஸ் ஆகி 5 நாள் ஆனதுக்கப்புறம் 6வது நாள் அப்படியே கணக்கு போட்டுட்டு டே 10 to 12 அந்த டைமில் 1 டே விட்டு இன்டர் கோர்ஸ் இருந்தோம்னா ஸோ கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னா ஸோ ஃபஸ்ட் நம்மளோட சைக்கிள் ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஓவுலேஷன் எப்போ எக் ரெப்சர் ஆகுது அப்படின்றது. ஸோ நம்ம எக்கு கரெக்டாக ரெப்சர் ஆனதுக்கப்புறம் ஸ்பெர்ம்ஸ் கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆகும். எக்கில் ரீச் ஆகி ஆஃப்டர் நமக்கு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எப்போ ரெப்சர் ஆகும்னா மோஸ்ட்டாக ரெகுலர் சைக்கிள்னால் 14, 15 ஆர் 16 கூட ரெப்சர் ஆகும். ஸோ நம்ம 1 டே விட்டு 1 டே இன்டர் கோர்ஸ் இருந்தோம்னா கண்டிப்பாக பாசிபிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸும் போத் சைடு ரொம்ப நல்லாவே இருக்கணும். இது ஸ்பெர்ம்ஸ். ஸோ நம்ம இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் இப்படி தான் ரீச் ஆகும். ஃபஸ்ட் டேரெக்டாக போயிட்டு அந்த எக்கு கிட்டே போய் நம்ம இன்டர் கோர்ஸ் இருந்தோம்னா டேரெக்டாக போயிட்டு நேராக அந்த கர்ப்பப்பை அங்கே எக்கு ரெடியாக இருக்கும். ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கு ரெப்சர் ஆகி அதாவது கருமுட்டை வெடிஞ்சு தயாராக இருக்கும். ஸோ அந்த 15 ஆர் 16 அந்த டைமில் நேராக போய் யூட்ரஸ் அங்கே போயிட்டு அந்த எக்கை இந்த மாதிரி டச் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஓகே ஆனதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுமே பேபி கர்ப்பப்பையில் போய் கரெக்டாக உட்காந்துட்டோம். ஸோ அது கரெக்டாக ஸ்டேபிளாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேலும் இதை பற்றி வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.